தனுஷ் மீது கோபத்தோட பரபரப்பு அறிக்கையை நயன்தாரா வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. நயன்தாரா தனுஷ் மீது என்னென்ன குற்றங்களை சொல்லியிருக்காங்க, தனுஷ் எதுக்கு 10 கோடி ரூபாய் தர வேண்டும்னு நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நயன்தாரா தனது எஸ் மற்றும் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் முழுக்க தனுஷை பற்றி தான் பேசியிருக்காங்க. எடுத்த உடனேயே திரு தனுஷ் கே ராஜா அப்படின்னு அவங்க பேரை மென்ஷன் பண்ணி சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் தனுஷ் அவர்களுக்கு இந்த அறிக்கையை எழுதுறதா சொல்லி, வணக்கம், சினிமால எந்த ஒரு பின்புலமும் இன்றி தனி பெண்மணியா சவால் நிறைந்து இந்த திரையுலகில் கடினமா உழைத்து நேர்மையா உழைப்பை அர்ப்பணித்து இந்த இடத்துல நான் இருக்கேன். எனது சினிமா பயணத்தில் நான் என்னென்ன பிரச்சனைகளை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு என் மீது அன்பு கொண்ட என் ரசிகர்களுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். பல ஆண்டுகளாக எனக்கு எதிராக நடந்துட்டு இருக்க ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நான் இந்த அறிக்கையை வெளியிடுறேன். சினிமா துறையில் மிக சிறந்த இயக்குனரான கஸ்தூரி ராஜா உதவியோட மிக சிறந்த இயக்குனரான அண்ணன் செல்வராகவனுடைய உதவியால் திரைக்கு வந்த நீங்கள் இப்போ நடிகராக மாறி இப்படி மலிவான விஷயங்களை செய்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த அறிக்கையை படிச்சுட்டு இந்த தப்பை நீங்கள் சரி செஞ்சு கொள்ளுவீங்கன்னு தான் நான் இதை வெளிப்படையாக நான் எழுதி வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு அவங்களுடைய ஆவணப்படத்தை வருகின்ற 18ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. இந்த நிலையில் இந்த ஆவணப்படத்துக்காக 2 வருடமாக நயன்தாரா அவர்கள் காத்துக்கிட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆவணப்படங்கிறது நயன்தாராவுடைய காதல் கதை மற்றும் நயன்தாராவுடைய திருமண வீடியோக்களை கொண்டு தொகுத்து வழங்குற ஒரு ஆவணப்படமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா அவர்களுடைய முந்தைய திரைப்படங்களுடைய கிளிப்ஸ் புகைப்படங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நயன்தாரா அந்த தயாரிப்பாளரையே அணுகி இலவசமாக அதை கொடுத்ததை தான் நயன்தாரா இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நயன்தாரா அவர்களுடைய காதல் மலர முக்கிய காரணமாக அமைஞ்ச நானும் ரவுடிடா படத்தோடைய கிளிப்ஸை இந்த ஆவணப்படத்தில் யூஸ் பண்ண தனுஷ் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் என்ஓசி கொடுக்கலையா. இதுக்காக கடந்த 2 வருடமாக நயன்தாரா தரப்பு காத்துக்கிட்டு இருந்ததாகவும் எந்த ஒரு பதிலும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஆவணப்படத்தில் பயன்படுத்துகிற நானும் ரவுடிடா படத்துடைய கிளிப்ஸ் எல்லாம் நீக்கிட்டு புதிதாக ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஆனால் நயன்தாரா அவர்களுடைய படத்தோடைய டீசரில் நானும் ரவுடிடா படத்தோடைய மேக்கிங் வீடியோ ஒரு 3 செகண்ட் வெளியானுச்சு. இது விக்னேஷ் சிவன் தனது மொபைலில் எடுக்கப்பட்ட வீடியோன்னு நயன்தாரா தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு தனுஷ் தரப்புலேருந்து அவங்க தயாரிப்பு நிறுவனம் தரப்புலேருந்து ஒரு நோட்டீஸ் நயன்தாராக்கு வந்திருக்கு. அதாவது எங்கள் அனுமதி இன்றி நீங்கள் எங்களுடைய படத்தோடைய கிளிப்ஸை உங்கள் வீடியோக்கு பயன்படுத்தியிருக்கீங்க, இதுக்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடாக நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் தரப்புலேருந்து ஒரு நோட்டீஸ் நயன்தாராக்கு போயிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியான நயன்தாரா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் சட்டத்தில் நீங்கள் தப்பு செய்யலைன்னு தப்பிச்சாலும் இறைவனிடம் நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க, நீங்கள் ஒன்றும் பேரரசர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் தனுஷை வெளிப்படையாக தாக்கி பேசியிருக்காங்க. மேலும் நயன்தாரா அவர்களுடைய நானும் ரவுடிடா வெற்றியை தயாரிப்பாளர் தனுஷை ஏற்றுக்கலன்னு நயன்தாரா இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் 2016ஆம் ஆண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நான் அவார்டு வாங்கும்போது தனுஷோடைய முகம் ரொம்பவே கோபமாக இருந்துச்சு. அந்த மேடையிலேயே நான் இது குறித்து வெளிப்படையாக பேசியிருந்தேன். அந்தளவுக்கு தனுஷ் அவர்கள் என் மீது பொறாமை கொண்ட ஒரு நபராக மாறி இருக்காரு. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க தனுஷோடைய இன்னொரு முகம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக தனுஷை தாக்கி நயன்தாரா இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் சட்டப்பூர்வமாக இந்த விஷயங்களை அணுகுவேன், ஆனால் இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனையை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் நயன்தாரா இதில் ரொம்ப காட்டமாக தனுஷை தாக்கி பேசியிருக்காங்க. அதை விட நீங்கள் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் லவ், யாருக்கும் துன்பம் விளைவிக்காதீங்கன்னு வெட்டி பேசுகிறத விட நீங்களும் அதை பின்பற்ற வேண்டும், அதுதான் சரியாகவும் இருக்கும். உங்களை நம்பிட்டு இருக்க ரசிகர்களை முட்டாளாக்காதீங்க. இந்த அறிக்கை வந்ததுக்கு பிறகு அடுத்த ஆடியோ லான்ச்சில் பல கதைகளை புனைத்து என்ன தவறாக பேசக்கூட வாய்ப்பு இருக்குது. அது என்ன பாதிக்காது, உங்களையும் உங்களை நம்பிட்டு இருக்க முட்டாள் ரசிகர்களையும் தான் பாதிக்கும்னு நயன்தாரா பேசியிருக்காங்க. அதை விட நயன்தாரா இந்த அறிக்கையில் ஒரு ஜெர்மனி வேர்டையும் மென்ஷன் பண்ணி நயன்தாரா தனுஷ்கிட்ட இந்த வேர்டோடைய தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சு அதுபடி நீங்கள் நடக்காதீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நயன்தாரா. அந்த வேர்டோடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து சிரிக்கிறத விட ஒரு குடும்பம் சோகத்தில் இருக்கும்போது பார்த்து சிரிக்கிறது மோசமான விஷயம். ஸோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அவர்களுக்கு நயன்தாரா அவர்கள்
ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் ஸ்ப்ரெட் லவ்னு சும்மா வார்த்தையால் சொல்லிட்டு போகாமல் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், நீங்கள் இதை கடைப்பிடிப்பீங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு நயன்தாரா இந்த அறிக்கையை எழுதியிருக்காங்க. கடைசியில் ஓம் நமச்சிவாயானும் வேடை போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ நயன்தாரா முழுக்க தனுஷை தாக்கியும் தனுஷ் அவர்களுடைய செயல்பாடு குறித்தும் இந்த அறிக்கையில் சொன்ன இந்த விஷயம் தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் இல்லை, இந்திய சினிமாவிலேயே பரபரப்பை கிளப்பியிருக்கு. இதற்கு தனுஷ் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஒரு படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உரிமை இருக்குது. அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஏன்னா நயன்தாரா இந்த ஆவணப்படத்தை 50 கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸில் விற்றுருக்காங்க. ஸோ இதனால் தனுஷ் தரப்பு எங்கள் படத்தோடைய கிளிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு பணம் தரணும்னு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதும் அதை மறுக்க தான் நயன்தாரா இப்படி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமாக தனுஷ் தரப்புலேருந்து இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்குது. ஸோ நயன்தாரா மற்றும் தனுஷோடைய இந்த கான்ட்ரவர்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.